இங்க வாயா, இங்க வா. என்னக்கா? இந்த பக்கம் யாரையாவது துரத்தின்னு போறத பாத்தியாடா? இப்பதானே பாவாடை தாவணியில போனீங்க, அதுக்குள்ள பேண்ட் ஷர்ட்ல வந்துட்டீங்க. உங்களை நிறைய பேர் துரத்திட்டு போனாங்களே, என்னக்கா ஷூட்டிங்கா? கேமராவெல்லாம் எங்க காணோம்? என்னடா சொல்ற? துரத்தின்னு போனாங்களா? ஆமா, இப்பதான் உங்களை இந்த சைடு துரத்திட்டு போனாங்க. ஏய், எந்த பக்கம்டா போனாங்க? அந்த பக்கம் போனாங்க. சரா, நீ போன பாத்துக்கிறேன். சீக்கிரம் போலாம். எல்லாம் உன்னாலதான். நித்யா, 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 உனக்கு ஒண்ணு ஆகுது நித்யா, நித்யா.
எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படி அடிபட்டுச்சு? ஆக்சிடென்ட்டா இல்ல வேற ஏதாவதா? ஏங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ட்ரீட்மெண்ட் பண்ணனுங்க, ஸ்ட்ரெச்சர் ஒரு ஏத்துனவங்க. நிமிஷம் madam, இல்ல details கூட்டு வர சொல்லுங்க. முடியாது, அவங்களால நட சொல்லுங்க. முடியாது. நித்யா 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 ஏங்க பாத்து டாக்டர் டாக் சிஸ்டர் சிஸ்டர் நித்யாக்கு எப்படி இருக்குது? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? அவளை எப்படியாவது சரி பண்றேங்க. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவங்க மேல அக்கறை காட்டுறியா? நான் என்ன பண்ணேன்? உன்ன நினைச்சு தானே நித்யா வடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? உருவத்துல அவ என்ன மாதிரியா இருக்கிறது என்னோட தப்பா? ஆனா நீ குணத்துல நித்யா மாதிரி இல்லாம போனதான் தப்பு. எப்ப பார்த்தாலும் அடிதடி ரகலன்னு இருந்தா அது மத்தவங்களே பாதிக்குது இல்ல? ஏய், உன் ரவுடித்தனத்தினால இப்போ ஒரு அப்பாவி பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நித்யா அதெல்லாம் நல்லபடியா வந்துருவா. ஏய் பேசாத. சொல் பேச்சு கேட்காம இன்னும் எத்தனை பேருக்கு தான் அந்த வலியும் வேதனையும் கொடுக்க போறியோ? சும்மா என்னையே காரணம் காட்டினு இருக்காத. நித்யா என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்குது. சும்மா இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வாங்க. ஆ ஹலோ, நான் இங்க உயிர் போற பிரச்சனையில இருக்கேன். இப்ப இந்த மீட்டிங் ரொம்ப அவசியமா? கேன்சல் பண்ணுங்க. நான்சென்ஸ். டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? ஆமா, தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு. டாக்டர், அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அதை இப்ப சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்தாதான் எதுவுமே சொல்ல முடியும்.
நித்யாவை வேற காணும். டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத அன்னபூர்ணி, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. நித்யா நிச்சயமா வந்துருவா. அம்மா, நான் வேணா அக்காக்கு ஃபோன் பண்ணட்டுமா? சீக்கிரம் பண்ணுடி. கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஷூ, இவ எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. ஐயோ, என்ன பண்றது மாமா? என்னம்மா அது அபசகுணமா ஐயோங்கிற? பணம் கொடுத்தவனுக்கு பக்குன்னு இருக்குல்ல. ஆமா, அங்க என்ன கூடி நின்று மாநாடு நடத்தி நிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் பத்து கிடக்குறேனே, ஒரு காபி டீலாம் குடிக்க மாட்டீங்களா என்ன? என்ன முறிக்கிறீங்க? நீங்க எப்படியும் 6 மணிக்குள்ள பந்து தரப்போறது இல்ல. அப்ப இருக்குது உங்களுக்கு வாட வேடிக்கை. ஐயோ மாமா, என்னப்பா இது? வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிக்கிறிய? பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கல்ல? உங்களை யார் இருக்கு சொன்னா? வெளில போங்க. எப்படி இருக்கா? தம்பி தம்பி, இருப்பா. அது சாமி ரூம். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப அநியாயம்ப்பா. அப்போ பந்த கொடு. டேய், நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்காடா? அறிவு இருக்கா? ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல என்ன வேணாலும் பண்ணலாமா? யோ பழைய டப்பா, அப்ப நீ யாரு? ஆம்பளை இல்லையா? ஆம்பளைன்னா சீரட் அடி நீயா? ஏன் நீ அடி மாட்டியா? இந்தா அடி. யோ அடியா? ஏய், அட என்னப்பா? அடி பண்ற. ஏய். நான் பாக்குறேன். ஏன்பா, வயசானவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட கிடையாதா உனக்கு? வேணும்னா மலர் வளைய வச்சு மரியாதை பண்ணவா? வாங்கின கண்ணை கொடுக்க துப்பு இல்ல, பேசுதுங்க. ஏ அமலா, நித்யாக்கு மறுபடியும் போன போடுறீ. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் அம்மா, செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் தான்மா வருது. அந்த பிரபு தம்பி கிட்ட தானே பணம் வாங்குறதுக்கு போனா. பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாளான்னு அவருக்கு போன் பண்ணி கேளுமா. ஆ, ஆமாம்மா. ம். ஹலோ. சார், நான் நித்யாவோட சிஸ்டர் அமலா பேசுறேன். ஆ சொல்லுங்க. அக்கா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அக்கா ஏதோ அங்க வந்தாங்களா? ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குதா?
ஹலோ சார், 6 மணிக்குள்ள அக்கா பணத்தோட வரலன்னா கடங்காரங்க வீட்ல இருக்க எல்லா திங்ஸும் அள்ளிட்டு போயிடுவாங்க சார். அக்கா எதுவும் உங்களை வந்து பார்த்தாங்களா? நீங்க பணத்தை கொடுத்து விட்டீங்களா? இங்க இருக்க அடியால் எங்களை டார்ச்சர் பண்றான் சார், தாங்க முடியல. சிகரெட் பிடிச்சு எங்க மூஞ்சில எல்லாம் விடுறான். தாத்தாக்கு புகை தாங்க முடியாம நெஞ்சு வலியே வந்துடுச்சு. நித்யா அக்கா எங்க சார், கிளம்பிட்டாங்களா? நித்யா இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சா அவங்க உடஞ்சே போயிடுவாங்க. சார் என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சார், என்னாச்சு? ஆ அது நித்யா கிட்ட நான் அப்பவே பணத்தை கொடுத்துட்டேன். இன்னும் அவங்க வரல. வந்துடுவாங்க. அவன் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணத்தோட வந்துடுவாங்க. ஏய், என்ன சொல்ற? பயப்படாதீங்க, வந்துடுவாங்க. சரி, நான் கூப்பிடுறேன். ஏய், பின்னத்துக்கு அவளாண்ட அப்படி சொன்னா மயக்கத்துல கடவுற அவங்க எப்படி பணத்தை எடுத்துன்னு போவாங்க? யார் அந்த கடங்காரனுங்க? ஓவரா சீனை போடுறானுங்க. நானா போய் ஒரு 2 தட்டி தட்டி அவனுங்கள ஓட விட்டுருவா. இந்த அடிதடி புத்தி உன்னை விட்டு போவே போவாதா? சரி, அங்க அவனுங்க பிரச்சனை பண்றதுக்குள்ள போய் பணத்தை நீ அது குத்துட்டு அப்போ. நான் போனா நித்யாக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. பின்னதான் பண்றது இப்போ. பணத்தை நீ கொண்டு போ. என்னது? அப்ப மட்டும் நித்யா அங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ போறது நித்யாவோட கெட்டப்பில்லை. நான் என்னத்துக்கு? நித்யாவோட கண்டிஷன் என்னன்னு தெரியற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம். அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்கு பணமும் போய் சேரணும். இது ரெண்டுத்துக்கு ஒரே வழி, நீ நித்யாவா மாறி அங்க போகணும். ஆரம்பத்துல நான் வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தினதா நினைச்சு என்னையும் நித்யாவையும் டார்ச்சர் பண்ணுங்க. ஆனா இப்போ நீயே நண்ட வேஷம் போட சொல்ற. உனக்காக இல்லைனாலும் நித்யாவுக்காக சேரேன். அவங்க கிட்ட நித்யா மாதிரி கரெக்டாக நடிப்பியா? அதெல்லாம் ஆல்ரெடி நான் அவங்கள மாதிரி நச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ காசு மட்டும் கொடு.